இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிள் பைப்பிங் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ಅನ್ನೋದು பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதல்ல பாடி ஃபேப்ரிக் அப்படியே லைனிங்குமே எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ லைனிங் வந்துட்டு நடுவுக்கு ಅನ್ನೋದು ஃபோல்டிங் ಅನ್ನೋದು பண்ணிட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடுவேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 36 இன்ச்சு, ப்ளவுஸ் லென்த் வந்து நமக்கு 14.5 இன்ச்சு, நெக் விட்த் டாப் சைடு வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு, அப்படியே ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு, ஆர்மல் டவுன் வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு, ஆர்மல் விட்த் வந்து நம்மளுக்கு 5 இன்ச்சு இருக்குது. இப்போது நெக் ஓப்பன் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 11 இன்ச்சு ஓப்பன் ஆனது இருக்குது. அப்படியே கீழே வந்து நம்மளுக்கு 3/4 ஆனது விட்த் ஆனது இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அது ஸ்கொயர் ஆனதோ மார்க் ஆனதோ பண்ணிவிடுவேன். இந்த மார்க் ஆனதுக்கப்புறமா ஒரு டாப் சைடு இந்த ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, அப்போ கீழே ரெடி இருக்குது இல்லையா, அதுக்கு நடுவுக்கு ஒரு மார்க் ஆனது பண்ணிக்கொண்டு இப்போ நான் மேலே இருந்தால் ஒரு கிராஸாக ஒரு மார்க் ஆனது பண்ணிவிடுவேன். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்மளும் பாட் நெக்கு ஓகே அந்த மார்க் ஆனதும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது இங்கே கீழே இருந்தால் ஒரு 3 இன்ச்சு விடுத்து வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் ஸ்ட்ரைட் ஆனது மார்க் ஆனது பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த பாட் நெக் ஆனது கரெக்டாக வரல மார்க்கு, அதனால் திருப்பி பாட் நெக்கு வர மாதிரி கரெக்டாக மார்க் ஆனது ட்ராயிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மார்க் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது கட்டிங் ஆனது பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க் பண்ணானா சேம் அந்த மார்க் மேலே தான் இது கட்டிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கீழே ரெடி இருக்குது இல்லையா பேக் டீப்போ, அது வந்து கட் பண்ணி சைடுக்கு எடுத்து வச்சுக்கணும் அந்த பீஸு. இப்போது பாடி எடுத்துகிட்டு அந்த பாடி மேலே இந்த லைனிங் என்னது போட்டுட்டு இப்போது நெக்கு சைடு ஒரு ஷேப்பு மாதிரி கட் பண்ணி சைடுக்கு என்னது எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு அதன் நடுவுக்கு என்னது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ரெடி பீஸு ஒன்று இருக்குது இல்லையா பாட்டம் பேட்ச்னு வந்து அது வந்து நான் டாப் சைடில் 1 இன்ச்சு ஷேப் வர மாதிரி கட் ஆனது பண்ணிக்கிறேன். இப்போது கீழே வந்து நான் ரெடி ஆனது கட் பண்ணிட்டேன். இப்போது வந்து நான் பார்டர் அன்னது எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் அன்னது எடுத்துக்கொண்டு இந்த பேப்பர் கேன்வாஸ் எல்லாமே இந்த சைடு இந்த சைடுமே 2 சைடுமே சென்டர் வர மாதிரி பார்த்துக்கொண்டு இது மொத்தமாக ரவுண்டு அட்டாச்சிங் ஆனது பண்ணிக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த பேப்பர் கேன்வாஸ் அன்னது அட்டாச்சிங் ஆனது பண்ணிவிடுங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டை எல்லாமே செக் பண்ணிக்கொண்டு இப்போது கீழே இருக்கிறத எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கோ அப்படியே மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அன்னது கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் கிளாத் அன்னது எடுத்துக்கிற சாரீ ஃபேப்ரிக்கோ அது 1 இன்ச்சு விடுத்துருக்கு. நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து என்னது எடுத்துக்கோங்க. அப்படியே பைப்பிங் த்ரெட் என்னது எடுத்துக்கொண்டு இந்த அந்த பீஸுக்கு நடுவில் அன்னது வச்சுட்டு இந்த த்ரெட் பக்கத்துலவே நான் ஸ்டிச்சிங் அன்னது பண்ணிக்கிறேன். இது மொத்தமானது ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து சைடுக்கு அன்னது வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் கேன்வாஸ் அன்னது ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு இந்த பார்டருக்கே மேலே சைடு நெக் சைடு வரந்து இல்லையா அந்த சைடு என்னது நான் பைப்பிங் என்னது அடைச்சிங் என்னது பண்ணிக்கிறேன். இந்த பைப்பிங் மார்ஜின் வந்து நம்மளுக்கு 3/8 மார்ஜின் என்னது இருக்கும். கரெக்டாக ஒரே அளவு வர மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைனிங் என்னது எடுத்துக்கொண்டு அந்த லைனிங் மேலே இந்த பேட்ச் என்னது வச்சுட்டு இப்போது என்ன பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணனா அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நேச் என்னது நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த லைனிங் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இப்போது பைப்பிங் பக்கத்துலவே கிணறு ஸ்டிச் என்னது நான் பண்ணிக்கிறேன். இந்த கிணறு ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பைப்பிங்கு ஒரே அளவு வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கன்னு ஸ்டிச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பேக் ரெடி பீஸ் என்னது கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த பீஸ் என்னது வச்சுட்டு க்ளீனாக மார்க் என்னது பண்ணிக்கோங்க. மார்க் ஆனதுக்கப்புறமா எடுத்து சைடுக்கு என்னது வச்சுக்கோங்க. இப்போது லைனிங் என்னது எடுத்துருக்கிற லைனிங் என்னது எடுத்துகிட்டு இந்த ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கொண்டு பைப்பிங் என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணியிருக்கிறேன். இந்த பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு 3/8 மார்ஜின் வந்து இருக்கும். இப்போது இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இந்த கார்னரில் வந்து ஓன்லி பைப்பிங் மட்டும்தான் நேச் என்னது பண்ணணும். இந்த நேச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு பைப்பிங் என்னது லூஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமானது அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஆப்போசிட்டு லைனிங் என்னது எடுத்துக்கொண்டு அதுக்கும் சேம் இதே மாதிரி தான் அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது அட்டாச்சிங் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா
இந்த லைனிங் எடுத்து சைடுக்கு வச்சுக்கொண்டு பாடி என்னது எடுத்துக்கோங்க. அந்த பாடி மேலே ஒரு பீஸ் மட்டும்தான் வச்சுட்டு இப்போ என்ன பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணனோ அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே வரணும். பாடியுமே எதுவுமே லூஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கருவில் வந்து பைப்பிங்கும் ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ லென்த் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பீஸ் மட்டும்தான் இங்கே காமிக்கிறேன். இன்னொரு பீஸும் நீங்கள் சேம் இந்த மாதிரி தான் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த எக்ஸ்ட்ரா பாடி ஃபேப்ரிக் అనేది இருக்குது இல்லையா, அது மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னரில் வந்து நம்மளும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு అనేది நேச் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம லைனிங்கும் பாடியே டர்னிங் అనేది பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு எல்லாமே பைப்பிங் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொண்டு அப்புறமா இந்த பைப்பிங் பக்கத்தில் எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவானது இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த பைப்பிங்கை பக்கத்தில் ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 பீஸுமே இந்த மாதிரி என்னது ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்டர் பீஸ் என்னது ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் என்னது வச்சுட்டு என்ன மார்க் பண்ணனா அந்த மார்க் பக்கத்திலவே வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பீஸுமே ஒரு அளவு வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடுமே சேம் அதே மாதிரி வச்சுட்டு அந்த மார்க் என்ன பண்ணானோ அந்த மார்க் பக்கத்தில் வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கிறேன். இந்த அட்டாச்சிங் అనేది முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பார்டர் இன்சைடு மார்ஜினெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு உள்ளானது ஃபோல்டிங் అనేది பண்ணிக்கோங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறமா நானும் பாடி அண்ட் லைனிங்கும் ரவுண்ட் అనేది ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ஆகட்டும் பாடி ஆகட்டும் லூஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ரவுண்ட் అనేది ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாடி ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா అనేది இருக்குது, அது மொத்தமாக ரவுண்டாக అనేది கட் பண்ணிவிட்டு பாட்டமில் நேச் అనేది பண்ணிக்கோங்க. அந்த நேச் అనేది பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலாக இல்லை டேப்பாக అనేది வச்சுட்டு மார்க் అనేది பண்ணிக்கோங்க. அந்த மார்க் అనేది பண்ணிக்கப்புறமா இந்த பைப்பிங் வந்து முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங் అనేది அந்த மார்க் மேலே வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இது மொத்தமாக அட்டாச்சிங் ஆனதுக்கப்புறமா ஒரு லைனிங் అనేది எடுத்துக்கொண்டு அந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு இப்போது என்ன பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணனா அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச்சுமே வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமானது அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இன்சைடு ஃபேப்ரிக் అనేది இருக்குது லைனிங்கு, அதை எடுத்துகிட்டு மேலுக்கு டர்னிங் అనేది பண்ணிவிட்டு இந்த பாடி மார்ஜின் எல்லாமே வந்து அதுக்குள்ளே போனோம். அந்த மாதிரி வச்சுட்டு மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பைப்பிங் பக்கத்திலவே ஒரு ஸ்டிச்சிங் అనేది நான் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் అనేది ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேக் சைடு டாட் అనేది நான் பிடிச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நடுவுக்கு అనేది ஃபோல்டிங் అనేది பண்ணிவிட்டு பேக் நடுவுக்கு இந்த டாட் மெஜர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விடுத்து இருக்கும், 3 இன்ச்சு லென்த் అనేది இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் என்னது ஆயிடுச்சு. இந்த டிசைனில் உங்களுக்கு கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் ஏதான டவுட் இருந்தானா எனக்கு கமெண்ட் என்னது பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை பார்த்துக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை என்னது நான் கொடுக்குறேன். அப்படியே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் என்னது பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோக்குள்ளே உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். ஓகே பாய்.